ஹலோ எவ்ரிவன், என் பேர் நிஷா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் முடிஞ்சுது. ஃபைனலாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெல்கம் டு நிசி ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போடலான்னு ரொம்ப யோசித்தேன். சரி, ரம்ஜான் மாதம் தானே போயிட்டுருக்கு, நம்ம எப்பவும் பண்ணுற நோன்பு கஞ்சியை ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டுடலான்னு டிசைட் பண்ணி ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற நோன்பு கஞ்சி ஒரு 4 பேருக்கு தாராளமாக போதும். வீட்டில் 2 பேர் தான், அதனால் அதிகமாக பண்ணல, கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். கஞ்சி பச்சரிசி குறுநேலையும் பண்ணுவாங்க, பச்சரிசிலையும் பண்ணுவாங்க. குறுநேல பண்ணால் ரொம்ப ஈஸி. பச்சரிசியில் பண்ணோம் அப்படின்னா ஊற வச்சதுக்கப்புறம் அதை போடுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டு போடணும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பச்சைக்கடலை பருப்பும் மூங்கி தால் பாசிப்பயிரும் சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி. இந்த ஒரு தக்காளி ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன், பாதி போதும். இதில் 3 பச்சை மிளகா, கருவேப்பில்லை, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா அதுவும் அலசி எடுத்துக்கிட்டேன். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் குக்கரில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தக்காளி இதெல்லாமே நல்லா வணங்கி முடிச்சதுக்கப்புறமா அதில் புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே ஃபுல்லாக நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதில் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். 1 கப் அரிசிக்கு 6-7 கப் வரைக்கும் ஊற்றலாம். கஞ்சி நல்லா தண்ணியாக வேணும்னா நிறையா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் ரைஸ்க்கு ஒரு 1.5 கப் ஊற்றினா போதும். ஆனால் நான் ஒரு 2-3 கப் வரைக்குமே தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா மீதி இருந்த கொத்தமல்லி, புதினா அதில் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அது தண்ணி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதில் ஊற வச்சுருந்த அரிசியை போடணும். நான் அரிசியை போடுறதுக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் அரிசியை நல்லா பிசைஞ்சு விட்டு போட்டிங்க அப்படின்னா குழஞ்சி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அரிசி அரிசியாக தான் இருக்கும், அப்புறம் பின்னாடி நம்ம கடையிற மாதிரி இருக்கும். அதனால் போடும்போதே நம்ம அரிசியை நல்லா பிசைஞ்சு விட்டு குருணை மாதிரி நொறுக்கி விட்டு போட்டோம் அப்படின்னா அது நல்லா ஈஸியாக குழஞ்சி வரும். அரிசி போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு உங்கள் வீட்டில் குக்கரில் ஒரு சாதம் குழையிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விடுங்க. தண்ணி நிறையா தான் வச்சுருக்கோம், அதனால் நிறையா விசிலே விடலாம். நான் எப்போயும் விசில் கவுண்ட் பண்ண மாட்டேன். நார்மலாக ரைஸ்க்கு ஒரு 4-5 விசில் விடுவேன். இன்றைக்கி ஒரு 10-15 விசில் வரைக்குமே விட்டுட்டேன். விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து அப்படியே வச்சுருங்க. விசில் ப்ரெஷர் போகிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு ப்ரெஷர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சில பேர் இந்த கஞ்சியில் தேங்காய் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் தேங்காய் பால் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல. அப்படி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தேங்காய் பாலோ இல்லை துருவலோ போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க, விசில் முடிஞ்சிடுச்சு, ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். கஞ்சி நல்லா தான் வந்திருக்கு பாருங்கள். அது டேஸ்ட்டுமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இன்னமும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஏதோ ஞாபகத்தில் வீடியோ எடுக்கிறது சடனாக தான் ஞாபகம் வந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன் கஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பச்சரிசிக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி ஊற வச்சுட்டேன். புழுங்கல் அரிசியில் செஞ்சதுனால அரிசி முழுசாக அப்படியே இருக்குது. இது கொஞ்சம் சொதப்பல் தான், இருந்தாலும் முதல் வீடியோ யூடியூப்பில் போடலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டோம். சரி, இதையே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையே அப்படியே போஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் பச்சரிசி
குருணை இல்லைன்னா பச்சரிசியில் தான் கஞ்சி பண்ணுவாங்க. அதில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கஞ்சி சூப்பராக வரும். நீங்களும் இந்த நோன்பு கஞ்சியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.